வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய நாவலுடன் வந்திருக்கேன். சுபலதாவின் நீதானே என் சந்நிதி. என்ன கேட்கலாமா? வாங்க. அத்தியாயம் 1. மாலை 5 மணி. என்னடி சுமி இன்னுமா வரல? எப்பவும் இந்நேரம் வந்துடுவாளே, ஃபோன் பண்ணி கேளு என்றார் தனம். அம்மாவின் ஃபோனை எடுத்து ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்த விசித்ரா காதில் விழுந்தாலும் மூளைக்குள் பதியலை. 2 முறை கேட்ட தனம் சின்ன மகளை பார்க்க அவள் மும்மரமாக ஃபோனை பார்த்து கொண்டு இருந்தாள். வெடுக்கென ஃபோனை பிடுங்கியதும் தான் அம்மாவை பார்த்தவள், என்னம்மா ஏன் இப்படி கோபமாக பார்க்குற என்றாள். ஏண்டி எம்புட்டு நேரம் நான் கரடியாக கற்றுக்கிட்டு இருந்தது உன் காதில் விழுகலையா? கரடி கத்துனா எனக்கு என்ன? மகள் சொன்னதுக்கு அர்த்தம் புரியலை தனத்துக்கு. என்னடி சொல்கிற என்று திருப்பி கேட்க, ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட? சுமி இன்னும் ஏண்டி வரலை? ஃபோன் பண்ணி கேளு என்றாள். விடுமா, பஸ் கிடச்சிருக்காது, அதுதான் லேட்டாக வரும், விடேன் என்றவள், அந்த பிசாசு வரும் வரைக்கும் தான் ஃபோன் பார்க்க முடியும், அது வந்த பிறகு ஃபோனை கையால் கூட தொட முடியாது. எங்கே அம்மாவோட ஃபோனை எடுத்து அது வச்சுக்கும், படிக்கும்போது ஃபோனை அம்மா கிட்ட கொடுத்துரும். அவளுக்கு 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வரும் ஆட்டோவில் 10 நிமிடத்தில் வீட்டுக்கு வந்து விடுவா. வந்தவுடன் ஃபோனை எடுத்தால் அக்கா வரும் வரை வைக்க மாட்டாள். ஏனென்றால் இந்த 1 மணி நேரம்தான் அக்காவோட தொல்லை இல்லாமல் ஃபோன் பார்க்க முடியும். அதனால் அக்கா லேட்டாக வந்தால்தான் இவளுக்கு சந்தோஷம். ஆனால் அவள் அம்மாவோ 5 மணி ஆனதும் அவள் அக்கா வரலை என்றால் இப்படித்தான் புலம்பி தீர்த்து விடுவார். இவரை விட இவள் ஆயா கனகம் சாயந்தரம் 4 மணிக்கு போர்ட்டிகோவில் போய் உட்கார்ந்தா 7 மணிக்கு தான் டிவியில் சீரியல் பார்க்க போவார். 5 மணிக்கு பேத்தி வரலை என்று மகளுக்கு சொல்லுவதே அவர்தான். இந்த ஆயா இருக்கே சரியான லூசு, 5 மணியை தாண்ட விடாது, பேத்தியை காணோம்னு பறக்கும். கொஞ்சம் லேட்டாக வந்தால் தான் என்ன, நானாவது ஃபோன் பார்ப்பேன்ல என்று தனக்குள் புலம்பிக் கொண்டாள். சரியாக அந்த நேரம் சின்ன கேட் திறந்தது. உள்ளே வந்தாள் சுமித்ரா. பேத்தியை பார்த்ததும், ஏண்டி சுமே இன்னைக்கு இவ்வளவு நேரம் என்று கனகம் கேட்க, காதில் விழாத மாதிரி வந்த சுமித்ராவின் முகத்தை பார்த்தார் கனகம். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. போர்ட்டிகோவில் செருப்பை கலட்டாமல் காலை உதற செருப்பு திசைக்கு ஒன்றாக பறந்தது. அதை பார்த்ததுமே அவள் ரொம்ப கோபமாக இருக்கிறாள் என்று புரிந்தது. பொதுவாக சுமித்ரா ரொம்ப கோபப்படும் பெண்ணெல்லாம் இல்லை, சற்று பயந்த குணம்தான். வீட்டிற்கு தெரியாமல் எதையும் மறைத்து செய்ய தெரியாது. அம்மா ஆயா சொன்னால் சரி என்று கேட்டுக்கொள்ளும் ரகம்தான். சின்னவள்தான் யமகாதகி. இந்த நாசியில் இருந்து அந்த நாசிக்கு போயிட்டு வந்துடுவா. சுமித்ரா கோபப்பட்டால் நியாயமான கோபமாகவும் இருக்கும். ஆடம்பரமாக எதையும் செய்ய மாட்டாள், எளிமையாக இருக்கணும் என்று நினைப்பாள். 12வது படிக்கும் விசித்ரா, எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும், இந்த ட்ரெஸ் தான் வேணும் என்று கேட்டு வாங்குவாள். தலையில் குத்துற ஹேர்பின் முதல் கிளிப்பு வரை விதமாக தான் வாங்குவாள். சுமித்ரா அப்படி இல்லை. ஒரு கிளிப் வாங்கினால் அது உடையும் வரை அல்லது தொலையும் வரை அதுதான். விதமாகவெல்லாம் வாங்க மாட்டாள். அம்மா எடுத்து கொடுக்கும் சுடிதாரை போட்டுக்கொள்ளுவாள். சற்று சுமாராக இருந்தாலும் வேணாம் என்றெல்லாம் அவள் தூக்கி போட மாட்டாள். அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கொள்ளுவாள். விசித்ரா உடனே தூக்கி எறிந்து விடுவாள். எதிலும் உயர்ந்ததாகத்தான் வாங்குவாள். அடம் பிடிப்பாள். கோபத்துடன் உள்ளே சென்ற பேத்தியை பின்தொடர்ந்தார் கனகம். உள்ளே நுழைந்த சுமித்ரா கண்டது ஃபோனை பார்த்து கொண்டிருந்த தங்கச்சியைத்தான். கோபத்துடன் தன் கையில் இருந்த நோட்புக்கினால் 4 அடி அவள் தலையிலேயே போட, ஐயோ அம்மா என்று பதறிய விசித்திரம் பத்திரகாளியாய் நின்றிருந்த அக்காவை பார்த்தவள் பதறி போனை போட்டுவிட்டு அம்மாவின் பின்னே ஒளிந்து கொண்டாள். பின்னே எப்போதும் இப்படி கையும் களவுமாக மாட்டினால் அதிகபட்சம் தலையில் வலிக்காமல் 2 கொட்டு கொட்டும் அக்கா இப்படி வேகமாக தலையில்
அதுவும் நோட்புக்கால் அடிக்கிறாள் என்றால் அவள் ரொம்ப கோபத்தில் இருக்காள் என்று அர்த்தம். எனவேதான் தாயின் பின்னே பதுங்கிக் கொண்டாள். தங்கச்சியை அடித்த சுமித்ரா தன் கையில் இருந்த நோட், பர்ஸ், டிஃபன் பாக்ஸ் அனைத்தையும் திசைக்கு ஒன்றாக விசிறி அடித்தாள். ஒருபோதும் இப்படியெல்லாம் செய்யாத மகள் இப்படி செய்யவும், ஏய் சுமி, என்னடியாச்சு உனக்கு? என்ன விஷயம்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். எதுக்கு இம்புட்டு கோபம், அதுவும் யார் மேலே என்ற தனலட்சுமி கேட்க, வேற யார் மேலே? உண்மையில தான். உன்னை அடிக்க முடியாது, அதனால தான் இவளை அடித்தேன். என்ன பேச்சு இது சுமி என்று கனகம் அதட்ட, ஆயா உன்கிட்ட நான் பேசலை, என் அம்மா கிட்ட தான் பேசுகிறேன். உன் அம்மா கிட்ட பேசு, யார் வேண்டாம்னா அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. நீ பேசினதை வேற யாராவது கேட்டால் இந்த கனகம் பேத்தியை வளர்த்துருக்கா பாரு என்று என்னத்தான் பேசுவாங்க. அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி ஒரு கோபம்? சொன்னால் மட்டும் என்ன ஆக போகுது? அப்போ வாயை மூடிக்கிட்டு போ. அதை விட்டுட்டு காளியாதேவி ஆட்டம் போடுற, அதெல்லாம் இங்கே போடக்கூடாது என்றார். அதானே, இந்த வீட்டில் தான் எதுவும் பேசக்கூடாது, வாயை அடைச்சிருவீங்களே என்று முறைத்தவள் தன் அறைக்கு சென்றாள். கனகம் திரும்ப போர்ட்டிகோவிற்கு போகவும் அடுப்படிக்கு போய் மகளுக்கு காப்பியையும் அவித்த சுண்டலையும் எடுத்து கொண்டு போனார் தனம். பெரிய மகள் பெரிதாக கோபப்படும் ரகம் இல்லை. கோபம் வந்தாலும் இப்படி எதையும் தூக்கி எறியவும் மாட்டாள். வேற ஏதோ விஷயம் என்று புரிந்தது. எதையும் ரொம்ப நேரம் மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டா, சொல்லி விடுவாள் என்று தெரியும். வெறும் வயிற்றில் பசியில் எல்லாமே பெருசாத்தான் தெரியும். எனவே தான் கொண்டு போனதை மகளிடம் கொடுத்தார். பாத்ரூம் சென்று ஃப்ரெஷ் ஆகி உடைமாற்றி இருந்தாள். இந்தா காப்பியை குடி என்றார். வாங்கி குடித்தாள். சுண்டல் சாப்பிடு என்றார். வேண்டாம் என்று அவள் முகத்தை சுளிக்க, சத்தானதை கொடுத்தா அக்கா தங்கச்சி தம்பி சாப்பிட வலிக்குது. இதுவே பேல்பூரி, பானிபூரி, ஸ்ப்ரிங் பொட்டட்டோ, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம்னா அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு நாக்க சப்பை கொட்டிக்கிட்டு சாப்பிட தெரியும் என்றார். என்ன என் மூட மாற்ற பார்க்குறியா என்று சுமி கேட்க, எப்படியும் நீ சொல்ல போகிற, அதுக்கு ஏன் நான் மூட மாற்றணும் என்றாள். அதுவரை அம்மாவின் பெண்ணை நின்று அக்காவை பார்த்து கொண்டு இருந்த விசித்ரா தங்கையை முறைத்தவள், எல்லாம் உன் தொம்பியால தான் என்றார். ஓஹோ மாமாவா, அவர் என்ன பண்ணினாரு? உன் வழிக்கே வரமாட்டாரே என்று சந்தேகமாய் விசித்ரா கேட்க, என் வழிக்கு ஏன் வாராரு? நடு வழியில் நின்று பஞ்சாயம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தொழிலில் முக்கியமாக அதுதானே என்று விசித்ரா சொல்ல, ஆமாம் அதுதான் ஊரே சொல்லுதே என்று கடித்து துப்பினாள் சுமித்ரா. அக்கா இப்படி பிட்டு பிட்டா சொல்லாத, என்ன பார்த்தாயின்னு முதல்ல சொல்லு என்றாள் விசித்ரா பெரிய மனுஷியாக. காலேஜில் இருந்து பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போது நடு வழியில் ஒரே கூட்டம். பஸ்ஸை டிரைவர் நிறுத்திட்டார். கண்டக்டர் என்ன ஏதுன்னு விசாரிக்க இறங்கி போனார். அதிசயமாக இன்றைக்கி சீட் கிடச்சி நானும் புவனாவும் உட்கார்ந்து இருந்தோம். ஜன்னலில் என்ன நடக்குதுன்னு வெளியே எட்டி பார்த்தோம். அங்கே ஒரு ஆட்டோக்காரனும் பைக்காரனும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதுவே சின்ன ரோடு. அதில் பைக் ஆள் ஆட்டோவை முந்திக்கிட்டு போகிறேன்னு இடிச்சிட்டான் போல. நான் போன பிறகு வர வேண்டியது தானே, எதுக்கு ஓவர்டேக் பண்ணி போகிறேன்னு ஆட்டோக்காரன் ஏன் என் ஆட்டோவில் மோதினாயின்னு அவன் சத்தம் போட்டான். அவன் இவன் சட்டையை பிடிக்க, நான் போனால் உனக்கு என்னடான்னு பைக்குக்காரனும் முட்டி மோத வேடிக்கை பார்க்க கூட்டம் கூடிருச்சு. நம்ம ஊரில் தான் லேசாக சத்தம் கேட்டாலே கூட்டம் கூடினாலே போதுமே. வந்த ஆட்டோ வண்டி எல்லாம் வேடிக்கை பார்க்க அந்த சின்ன ரோட்டில் கூட்டம் சேர்ந்துருச்சு. அந்த நேரம் அந்த பெரிய ஜாகுவாரில் என்றதும் மாமா என்றாள் விசித்ரா. சுமி அவளை முறைக்க, இந்த சுத்து வட்டாரத்திலேயே பிளாக் ஜாகுவார் வச்சிருக்கிறது நம்ம மாமா தான் என்றாள் பெருமையாக விசித்ரா. வாயை மூடுடி கழுத, உன் பெருமையில் தீய வைக்க என்றாள் கோபமாக சுமி. சரிதான், தம்பி ஏதோ செஞ்சிருக்கான், அது இவளுக்கு பிடிக்கலை, அதுதான் இந்த கோபம் என்று நினைத்தார் தனம். சரி சொல்லு என்று விசித்ரா எடுத்து கொடுக்க, வந்த உன் தம்பி சும்மா இருக்க வேண்டியது தானே, அப்படி இருந்தால் அது என் மாமாவே இல்லையே
கண்டிப்பாக அவனுக்கு 4 அறை இவனுக்கு 4 அறை விட்டு ஓட விட்டுருப்பாரே என்று விசித்ரா சொல்ல முறைத்தாள் சுமி. சரி சரி, கண்டினியூ பண்ணு. வந்தவர் இறங்கி போய் ஏதோ பேசினார். பைக்குக்காரன் இவரை பார்த்ததும் பம்மிக்கிட்டு பேசினான். ஆட்டோக்காரனுக்கு இவரை தெரியலை. வெளியூர் ஆட்டோ சவாரியை இறக்கி விட்டுட்டு வந்திருப்பான் போல. இவர் பேச்சை கேட்கலையா இல்லை பைக்குக்காரன் ஆஃப் ஆனதும் இவன் ரொம்ப எகிரினானான்னு தெரியலை. மனுஷன் ஒரே அறை. கூடி நின்ன கூட்டம் தெரித்தது. இவரோட காரில் இருந்து அந்த பொம்பளை இறங்கினான் என்றதும் விசித்ரா வாயை மூடிக்கொள்ள தனம் சங்கடப்பட்டார். இப்போ பேசுடி என் மாமான்னு என்று சுமி உரும. இப்போவும் சொல்கிறேன், அவர் என் மாமா தான். ஆனால் நீ சொல்கிறது வேற டிபார்ட்மெண்ட், எனக்கு சம்பந்தமே இல்லாதது என்றாள் விசித்ரா. அதுதாண்டி, யாருக்குமே இதில் சம்பந்தம் இல்லை. இழிச்சவாச்சி நான் தானே மாட்டினே. சரி, அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லு என்று விசித்ரா கேட்க, வேற என்ன, அவள் தீனான்னு கொஞ்ச அதுக்குள்ளே அந்த ஆட்டோக்காரனை விரட்டி விட்டு காரை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இது ஒன்றும் புதுசு இல்லையே, இதுக்கா நீ இந்தளவு கோபப்படுற என்று விசித்ரா புரியாமல் கேட்க, புதுசு இல்லடி, இதுவரை எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. புவனா என்னை நக்கலாக பார்த்து சிரிக்கிறா. அவங்கள பார்த்ததும் அவன் மட்டும் இல்லை, பஸ்ஸில் இருந்த நம்ம ஊர் பொண்ணுங்க தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் எல்லாரும் என்னத்தான் பார்க்குறாங்க. எனக்கு தான் அவமானமாக போச்சு. என்னடி உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்க, உன் மாமா இன்னும் அவருடைய ஜல்ஜாவை விடலை போல அப்படின்னு கேட்குறா. என்னால் யார் முகத்திலையும் முழிக்க முடியலை. அப்படியே தலையை எங்கே கொண்டு போய் புதைச்சிக்கிற மாட்டோமான்னு இருந்தது. நீ என்ன நெருப்புக்கோழியா தலையை மண்ணுக்குள்ளே புதைக்கிறதுக்கு என்று விசித்ரா சொல்ல, பேச்சை டைவர்ட் பண்ணாத விசி என்று சுமித்ரா கோபமாக பேச தனம் எதுவும் பேசலை. பாரு, எங்கேயாவது முக்கியமாக போயிருப்பாங்க என்று தனம் சொல்ல, சரி, அந்த அம்மா வீட்டில் டிரைவரே இல்லையா? உன் தம்பி தான் காரை ஓட்டணுமா? அவர் காரில் கூட்டிக்கிட்டு போயிருக்காரு. புவனா கேட்குறா, நாளைக்கு கல்யாணமானதும் இதே சீட்டில் தான் நீயும் உட்காருவியா? உங்கள் வீட்டு ஆட்களுக்கு தான் பழகி போச்சே அப்படின்னு நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்குறா என்று சுமித்ரா கண்ணீர் விட, அதற்கு மேல் பேசினால் சரியாக வராது என்று தனம் இருக்க, இதோ பாரு சுமி, அந்த புவனா வீடு மட்டும் என்ன ஒழுங்கா? அவள் அக்கா புருஷன் சொந்த தம்பி பொண்டாட்டியே வச்சுருக்கான். அது ஊருக்கே தெரியும். அதுக்காக அவள் அக்கா புருஷன் வேண்டாமல் விட்டுட்டு வந்துட்டாளா? இல்லை தானே, அங்கே தானே இருக்கிறா. இத்தனை வருடம் வாழ்கிறாங்க. அப்புறம் ஒன்றை மட்டும் சொல்ல என்ன யோக்கியதை இருக்கு அவளுக்கு என்று விசித்ரா கேட்க, அடுத்தவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் எனக்கு என்று சுமித்ரா அழுதாள். மகளின் அழுகை கண்டு, நீ ஏண்டி தேவையில்லாமல் கவலைப்படுற? அவன் தான் உன்கிட்ட சொல்லிட்டானே, உன் கழுத்தில் தாலி கட்டின பிறகு உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன உனக்கு என்றார். அவர் அதை மட்டும் சொல்லலையே என்று நினைத்தவளுக்கு அழுகை பொங்கி கொண்டு வந்தது. பொங்கி அழுதாள்.